அங்கெல்லாம் முடிங்கிறான் நிகழ்விலே கலந்து கொள்கின்றோம். இந்த நிகழ்வினை ආරාධීම සඳහා මේ උත්සවය සඳහා ශ්‍රී ලංකා සමාජවාදී ජනරජයේ ගරු දීව දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ගරු ප්‍රභු කන්දසාමි ප්‍රභු මැතිතුමා සහ මේ උත්සවය සඳහා ගෞරවයෙන් පිළිගැනීමේ කතාව පැවැත්වීම සඳහා දිස්ත්‍රික් சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நீரியல் வளங்கள் அமைச்சர் கௌரவ மட்டக்களப்பு மீனவர் சங்கங்களின் சார்பாக வரவேற்பதுடன் அத்துடன் மட்டக்களப்பு அவர்களையும் அனைவரையும் இந்நிகழ்வுக்கு வருக வருகின்ற வரவேற்று எனது டிட்வா புயலில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கான நஷ்டஈடு மற்றும் இணை கொடுப்பனைகளை வழங்குகின்ற இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர அவர்களே மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் அவர்களே மற்றும் நக்டா நிறுவனத்தின் தலைவர் அவர்களே மற்றும் நோட்சி நிறுவனத்தின் தலைவர் அவர்களே உட்பட அனைவருக்கும் இந்நேரத்தில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேடமாக தெரியும், இந்த நாடை நாங்கள் பொறுப்பேற்றது பின்னர் இடம்பெற்ற மிக மோசமான ஒரு அனர்த்தமாக இந்த டிட்வா புயல் அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது. இந்த நாட்டை மீண்டும் உருவாக்கி கொண்டுகின்ற இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு புயல் தாக்கத்தினூடாக பாரியளவு நஷ்டங்களையும் அதே நேரம் பாரியளவு சொத்து இழப்புகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனாலும் இந்த நாட்டை மீண்டும் நாங்கள் கட்டியெழுப்பதற்கான எங்கள் முயற்சிகளை நாங்கள் கைவிடவில்லை. அரசாங்கம் என்ற ரீதியிலே எங்களுக்கான பல உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் பல நிறுவனங்கள் எதிர்த்தரப்பினர் உட்பட அனைவரும் வழங்கியிருந்தார்கள். விசேடமாக சர்வதேச நாடுகள் எங்களோடு கைகோர்த்து பல உதவி திட்டங்களை எங்களுக்கு வழங்கியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த புயலிலே பாதிக்கப்பட்ட எங்களது விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் விவசாயம், மீன்பிடி தான் எங்களது மிகவும் வாழ்வாதாரமான முக்கியமான துறைகளாக இருக்கின்றது. அதிலே விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற அந்த பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களுக்கான நஷ்டஈடுகளையும் நாங்கள் வழங்கியிருந்தோம். அதனை போன்று இன்றைய தினம் மீனவர்களாகிய உங்களுக்கு இந்த பாதிப்பிலே வெள்ள பாதிப்பின் கூடாக அந்த உங்கள் வள்ளங்கள், படகுகள், அதனை போன்று வலைகள் காணாமல் செய்யப்பட்டிருந்தது, சேதமாக்கப்பட்டிருந்தது, இப்படி பல முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் கௌரவ அமைச்சரின் ஏற்பாடிலும் நோட்சி நிறுவனத்தினூடாகவும் உங்களுக்கான அந்த திருத்துவதற்கான அதனை புதிய வள்ளங்கள், படகுகள், அதே நேரம் வலைகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்திலே 16 சங்கங்களுக்கூடாக 2,70,00,000 ரூபா பெறுமதியான அந்த நிதிகளை நாங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றோம். அதனை போன்று புதிய படகுகளையும் வண்ணங்களையும் இதனோடு வழங்குகின்றோம். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்போவுமே மக்களின் நலனுக்காக முன்னிக்கின்ற ஒரு அரசாங்கமாக தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அனர்த்த சூழ்நிலையிலும் சரி, நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் கூட மக்களை சிந்திக்கின்ற ஒரு அரசாங்கமாக எப்போவுமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கும். நாங்கள் எங்களுக்கான வரப்பிரசாதங்களை அனைத்தையும் நாங்கள் விட்டுக் கொடுத்திருந்தாலும்
மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான நன்மைகளை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே மக்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். பல விதத்திலே எதிர்க்கட்சியினர் எங்களை குறை கூறியிருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே இந்த டிட்வா புயலை பாதிக்கப்பட்டது தொடர்பான விடயங்களிலே அரசாங்கம் கரிசனை செலுத்தவில்லை என எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். இன்று அந்த குற்றத்துக்கு அதை விசாரணை செய்வதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கின்றோம் பாராளுமன்றத்திலே. அதிலே ஒரு உறுப்பினராக நானும் அங்கம் சேர்த்திருக்கின்றேன். அதிலே மக்களை நாங்கள் பாதுகாக்குகின்ற இந்த ஒரு செயற்பாட்டிலே நாங்கள் பின்னிப்பது கிடையாது. சரியான தகவல்கள் முன்கூட்டியே கிடைக்கப்பெறாதலானிலே சரியான தொழில்நுட்ப வசதிகள் இந்த நாட்டில் இருக்கவில்லை. தெரியும், ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்படும் போது அதனை முன்னே அறிந்து கொள்ளக்கூடிய விதமான பல தொழில்நுட்பங்கள் சர்வதேச நாடுகளிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தெரியும், சுனாமி காலப்பகுதி கூட அப்படியான அனர்த்தங்களை முன்னரே அறிந்து கொள்ளக்கூடியதான விதமான பல முன்னாயத்த செயற்பாடுகள் இருந்தது. ஆனால் இந்த புயல் தாக்கத்திலே இருந்து எங்களை அவதானித்து கொள்ளக்கூடிய, வானிலையை சரியாக அவதானித்து கொள்ளக்கூடிய பல தொழில்நுட்பங்கள் இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருந்தாலும் கடந்த கால ஆட்சியாளர்கள் கைவிட்டதன் பயனாக இன்றைக்கு அதை சரியாக எடுத்து செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. ஆனால் இது தொடர்பாகவும் நாங்கள் கரிசனை செலுத்தியிருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களிலே புயல் அனர்த்தங்கள் ஏற்படும் போது முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்காக அரசாங்க முன்னணியிலே நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு, அவை இந்த நிகழ்விலே கிடைக்கப்பெறுகின்ற இந்த உதவித்தொகை பெற்றுக்கொள்வதன் ஊடாகவும் உங்களது வாழ்வாதாரத்தை முன்னேற்றுக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த நிகழ்வுக்கு விசேடமாக வருகை தந்திருக்கும் எமது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும் விசேடமாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, தேர்தல் காலத்துக்கு முன்னர் அவர் குறிப்பிட்டிருந்தார், நான் மீண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருவேன் என்று சொல்லி அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றியிருக்கின்றார். ஆகவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மீன்பிடியாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் பல முன்னெடுப்புகளையும் செயற்திட்டங்களையும் முன்னெடுக்க இருக்கின்றோம். அதனை போன்று களத்திலே சென்று பார்வையிட தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த விடயங்களிலும் எப்போவுமே இந்த அரசாங்கம் உங்களோட கைகோர்த்து நிற்கும் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். இன்றைக்கு இந்த நிகழ்வு நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். வேறு எதுக்கும் அல்ல, இந்த தித்வா புயலால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மீனவர்கள் அல்லது மீனவர் சங்கங்களுக்கு எங்களுடைய செயற்பாடுகள் அல்லது உதவி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான வேலை திட்டம். இப்போ தித்வா புயலுங்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நம்ம எல்லோருக்குமே ஒரு பெரியது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. அதாவது எந்த அளவுக்கு நமதுக்கு நாட்டுக்கு இழப்புகளை ஏற்படுத்தினால், நட்டத்தை ஏற்படுத்தினதுன்றால் $4.2 பில்லியன், $4.2 பில்லியன் நட்டத்தை ஏற்படுத்திய அழிவு. அது மாத்திரமல்ல, முழு நாடுமே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. முழு நாடும் 25 மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ நமக்கு எல்லோருக்கும் தெரியும், கடந்த காலங்களில் நமக்கெல்லாம் கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஒரு பாதிப்பு தான் சுனாமி. இந்த சுனாமியின் போதும் கூட நமக்கெல்லாம் ஏற்பட்ட நட்டம் பாதிப்பு $1 பில்லியன். $1 பில்லியன். இந்த முறை நமக்கு $4.2 பில்லியன் பாதிப்பு ஏற்பட்டு முழு நாடும் ஸ்டக் ஆகிருக்கு. முழு நாடும் நிறுத்தப்படும் எல்லா செயற்பாடுகளும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே உணர்ந்த ஒன்று தான், இந்த நாட்டை லேசில் கட்டி எழுப்பினா இயலாது. இந்த அழிவில் இருந்து இலகுவான முறையில் கட்டி எழுப்ப முடியாது என்பது தான் அன்றைக்கு இருந்தவர்களுடைய கருத்தாக இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய அரசாங்கம் விசேட மகாஜனாதிபதி இரவு பகல் பாராது. என்கிட்ட உங்களுக்கெல்லாம் பார்க்க கிடைக்கல. இரவு பகல் எங்களுக்கெல்லாம் எங்களோட அமைச்சர்மார்களுக்கும் இரவு எந்த நாளும் நாங்கள் வெளியில் தான் இருந்தோம். டெய்லி 1 மணிக்கு, ஒவ்வொரு நாளும் நாங்கள் 1 மணிக்கு தான் எங்களோட ஜூம் மீட்டிங் நடக்கும். இரவு 1 மணிக்கு, குறைஞ்சது 2-3 வித்தியாலம் நடக்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்யணும், இப்படி வேலைகள் செய்யணும்னு சொல்லி இப்போ ஒரு 2 வாரமாக நாங்கள் இப்போ அந்த வகையான வேலை திட்டங்களை முன்னெடுத்து, அப்போ எங்களுக்கு ஒரு தேவை இருந்தது என்னென்னு கேட்டால், உண்மையில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும், நாங்கள் இந்த இடத்துல
உங்களை வந்து நாங்கள் அரசியல் ரீதியாக பிரித்து பார்ப்பதற்கு வரையில்லை. நீங்கள் அந்த கட்சி இந்த கட்சி உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அரசியல் இருக்குது, அந்த அரசியல் இருக்கும். அந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை இருக்குதுன்னு கேட்டால் அனுரத்தோடு சொன்ன ஒரு வார்த்தை இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவரோட பதவியேற்பு வைபவத்தின் முதலாவது உரை சொன்ன ஒன்று தான், எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி, வாக்களிக்காத மக்களையும் நாங்கள் ஆற தழுவிக்கொள்வதற்கு தயார். ஏனென்றால் வேறு எதுவுமில்ல, இன்றையிலிருந்து இந்த நாட்டு மக்களுக்கு நான் தான் ஜனாதிபதி. அப்போ இன்னைக்கு இருந்து இங்கே இந்த மக்கள் எல்லாமே எனது மக்கள். அப்படிங்கிற ஜாதி இனம் மத கட்சி பேதங்கள் எனக்கு தேவைப்படாது. அந்த வகையில் நானும் கூட ஒரு கடற்தொழில் அமைச்சர்ன்ற வகையில் கடல் தொழில் நிறுவனங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு தெரியும். அப்போ அந்த நிறுவனங்கள் அந்த சங்கங்கள் எல்லாமே எப்படியாப்பட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள், அது யாருக்கு பின்னுக்கால ஊர்னாங்க வந்தாங்க, எல்லாருமே சேர்ந்து நமது கடற்தொழில் அமைச்சுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். அப்போ அதனால அந்த அந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு நான் அந்த இடத்துக்கு வரைப்போம். எங்களுக்கு தேவை இருக்கு என்னென்னு கேட்டால், நாங்கள் என்றைக்கு, அதாவது 2024ஆம் ஆண்டு என்ன செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு புதிய மாற்றத்தை நம்ம செஞ்சுருக்கோம். மறந்துடாங்க, புதிய மாற்றம். நாங்கள் ஆட்சிக்கு வாரத்துக்கு முதல் நம்ம என்ன சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வரணும் தேவை. மறந்துடாங்க. ஏன்டா இந்த அரசியல்வாதிகளால் தான் நமது நாடு நாசமாக்கப்பட்டிருக்கு. பொருளாதார ரீதியாக நம்ம எங்கே இருக்கிறோம், ஒன்றும் இல்லாத நாடு. சமூக ரீதியாக என்ன நம்முடைய கலை கலாச்சாரம் இலக்கியம் எல்லாம் சீரான திசையில் போகுதா? இல்லை. போதைப் பொருள், மதுபாவனம், கசிப்பு உற்பத்தி, வன்முறை, கலாச்சார சீரழிவு, திருப்தி படையலுமா? ஏறாது. இந்த நிலைமை தொடரணுமா? தொடர்ந்த என்ன நடக்கும்? இதை விட மோசமான எதிர்காலத்தை தான் நாங்கள் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு, நம்முடைய மகன்மார்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகிறோம். அப்போ எங்களுக்கு தேவை இருந்தது, நாங்கள் இந்த அரசாங்கத்தை கைப்பற்றுகின்ற போது, ஏன்னா தேர்தலில் வெற்றி பெறுகின்ற போது எங்களுக்கு தேவை இருந்தது என்னன்னு கேட்டால், இது நாள் வரைக்கும் இருந்த அரசியல் கலாச்சாரத்தை விட மாற்றமான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும். ஒட்டுமொத்தமாக 16 இரண்டாவதாக 5,40,000 ரூபாய் பெறுமதியான காலம் 21,30,000 ரூபாய்க்கான. ஐந்தாவதாக கிராமிய மீனவர் அமைப்புக்கான காசோலை வழங்கப்படும். மியாக்கல் குளம் கிராமிய மீனவர் அமைப்புக்கான காசோலை 27,50,000. சிங்கப்பூர் குளம் கிராமிய மீனவர் அமைப்புக்கான காசோலை 9,30,000 ரூபாய். 49,60,000 ரூபாய் பெறுமதியான மீனவர் அமைப்புக்கான காசோலை 20,90,000 ரூபாய் பெறுமதியான காசோலை 34,25,000 ரூபாய். அதனைத் தொடர்ந்து வெல்கா காண்டி கிராமிய மீனவர் அமைப்புக்கான 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலை வழங்கப்படும். கரடியனாறு கிராமிய மீனவர் அமைப்புக்கான கொஞ்சம் பாருங்க ஐயா. எங்கேயாரு இடங்கிறது அது குளம், இந்த குளம் நெக்ஸ்ட் குளம் ஃபிஷர்
மறைக்கப்படுகின்றதான இந்த வள்ளங்கள் கையெழுத்துவதான நிகழ்வு இப்பொழுது திருமதி அந்தோனி வில்லி வசந்தவல்ல தெரியும் ஓகே ஐயால கூட இல்லையா அரது ரெண்டமா கூட இல்லையா கொஞ்சம் பின்னுக்காண்டா பாருங்க ஒண்ணு பாருங்க இல்லடா அந்த சைடா ரைட் ரைட் அது என்ன